Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.1ல 11th sum. If A is equal to இந்த matrixனா show that A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x, sin 2x, cos 2x. இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம A transpose A inverse ரெண்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் A transpose கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த இதையே நம்மளை rows போட சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எழுதுறேன். ஸோ 1 into tan x. ஸோ இது இப்படி வரும் மைனஸ் tan x 1. ஸோ இது A transpose. அடுத்து A inverse கண்டுபிடிக்கணும். A inverse கண்டுபிடிக்கிறக்காண்டி determinant of A கண்டுபிடிக்கணும். ஸோ 1 into 1 1 minus tan x into minus tan x minus tan square x. ஸோ இது plus tan square x ஆகும். ஸோ 1 plus tan square x என்னன்னா secant square x. இது ஒரு ஐடென்டிட்டி. secant square x minus tan square x equal to 1. அதனால் 1 plus tan square x is equal to secant square x. இதுதான் determinant of A. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A inverse. A inverse ஃபார்முலா என்ன? 1 by determinant of A into adj A. அதாவது 1 by secant square x ப்ராக்கெட்டில் adj Aக்கு இதை மாற்றி எழுதுகிறோம். ஸோ 1ஐயும் 1ஐயும் மாற்றி எழுதுகிறோம். இது ரெண்டையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நார்மல் tan x மைனஸ் tan x மாறுது. மைனஸ் tan x வெறும் tan x மாறுது. ஸோ நம்ம இப்போ இந்த secant square x 1 by secant square x உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் இதை ரஃப் ஒர்க்கில் போட்டு காமிக்கிறேன். டீட்டெயில்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. secant square x அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? cos square x அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 1 by secant square x cos square xன்னு எழுதலாம். ஸோ 1 by secant square x is equal to cos square x. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் அதனால் அதை அப்படி எழுதுகிறேன். ஸோ this is equal to cos square x ப்ராக்கெட்டில் 1. நான் tan x tan x is equal to sin x by cos x. ஸோ அதனால் இதை நான் அப்படி எழுதுகிறேன். ஸோ 1 by இந்த tan x பதிலாக sin x by cos x. ஸோ இதுக்கும் மைனஸ் sin x by cos x இந்த 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ நான் இப்போ உள்ள cos square x ஒன்று கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆகும்? cos square x into 1 cos square x அப்படின்னு மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் cos square x தான் இருக்கும். செகண்ட் இங்கே cos square x into sin x by cos xங்கும் போது டினாமினேட்டரில் இருக்க cos xும் நியூமரேட்டரில் ரெண்டில் ஒரு cos xும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது sin x cos x. தென் இங்கேயும் அதே மாதிரி தான். என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ மைனஸ் sin x cos x. இது cos square x into 1 cos square x. ஸோ இதுதான் A இன்வர்ஸோட வேல்யூ. நம்மளுக்கு A இன்வர்ஸ் தெரிஞ்சிருச்சு, A டிரான்ஸ்போஸ் தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி A டிரான்ஸ்போஸ் into A இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸ் என்ன? 1 tan x minus tan x 1. A inverse என்ன? cos square x sin x cos x minus sin x cos x cos square x. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 into அதாவது ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 into cos square x. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் tan x into sin x cos x. tan x sin x cos x. நெக்ஸ்ட்டு first row by இது second column. So it is minus sin x cos x minus tan x cos square x.
ஸோ நான் இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். தென் நம்ம டேனை சைன் பை காசுன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, tan x இங்கே. ஸோ tan x cos square x ப்ளஸ் sin x cos x, ஃபைனலாக இங்கே மைனஸ் tan x sin x cos x ப்ளஸ் cos square x. ஸோ இதில் இருக்கிற எல்லா டேனையும் நான் இப்போ சைன் பை காஸாக மாற்ற போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் இது cos square x மைனஸ் இந்த tan x-ஐ நான் sin x by cos x-ன்னு எழுதுகிறேன். ஸோ இன்டூ sin x cos x அப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் sin x cos x மைனஸ் இந்த tan x-ஐயும் நான் sin by cos எழுதுகிறேன். sin x by cos x cos square x, தென் இந்த tan-ஐ நான் sin by cos எழுதுகிறேன். sin x by cos x cos square x plus sin x cos x, then இந்த tan-ஐயும் sin by cos எழுதுகிறேன். sin x by cos x sin x cos x plus cos square x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் கேன்சல் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos square x மைனஸ் இந்த cos x-உம் இந்த cos x-உம் கேன்சல் ஆகி sin x into sin x sin square x ஆகிடும். தென் இங்கே மைனஸ் sin x cos x, இந்த cos x-உம் ஒரு cos x-உம் கேன்சல் ஆகி மைனஸ் sin x cos x தான் திரும்பவும் இருக்கும். இங்கே cos x-உம் ஒரு cos x-உம் கேன்சல் ஆகி sin x cos x ப்ளஸ் sin x cos x. இங்கே cos x-உம் cos x-உம் கேன்சல் ஆகி மைனஸ் sin square x ப்ளஸ் cos square x. ஸோ இப்படி ஆகிடும். தென் ஃபைனலாக இதை ஆட் பண்ணி எழுதுனா cos square x மைனஸ் sin square x வந்து cos 2x-ஓட வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 sin x cos x, சிமிலராக இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 2 sin x cos x, இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் cos 2x வேல்யூ. ஸோ இட் இஸ் cos 2x. ஸோ ஃபைனலாக A transpose A inverse is equal to cos 2x, இது sin 2x வேல்யூ. இங்கே மைனஸ் மட்டும் தனியாக எழுதிட்டோன்னா இதுவும் sin 2x தான். ஸோ கொஸ்டினில் கேட்டது இதுதான், ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.